ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம இப்ப கேட்க போறது எழுத்தாளர் ரதி அவர்களின் ருத்ரனின் உயிர் ரோஜா கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ. வாங்க கதைக்குள்ள போகலாம். ருத்ரனின் உயிர் ரோஜா அத்தியாயம் 40, இறுதி அத்தியாயம். இன்னும் மயக்கம் தெளியாத நிலையில் ரோஜா படுத்திருக்க தேவ் வருவதை பார்த்து அவரிடம் சென்ற ஒரு மருத்துவர் இன்னும் சற்று நேரத்தில் கண் விழித்து விடுவார் என கூறிவிட்டு அந்த அறையில் இருந்த டாக்டர்கள் அனைவரும் வெளியில் சென்றனர். தேவ் ரோஜாவையே பார்த்து கொண்டு இருந்தான் எப்போது கண் விழிப்பாள் என்று. சற்று நேரத்தில் மூடியிருந்த அவள் சிப்பினை இமைகள் திறக்க அவள் முதலில் பார்த்தது தேவைத்தான். பிறகு சுற்றியுள்ள இடத்தை பார்த்ததும் தான் உணர்ந்தாள் தான் சற்று நேரத்துக்கு முன் மயக்கமானதை. ருத்ரா என அவள் அழைக்க அவனிடம் எந்த அசைவோ பதிலோ கிடையாது. தான் மயக்கமடைந்ததால் இப்படி அதிர்ச்சியாகி விட்டார் என நினைத்தவள் அவன் அருகில் வந்து அவனை ஒழுக்க சுய நினைவு பெற்றவன் ரோஜாவின் முன் அப்படியே மண்டியிட்டு அவள் இடையில் இருந்த மாறாப்பை விலக்கியவன் தன் முகத்தை அவள் இடையில் படித்து ஓவென கத்தி சத்தமாக அழ ஆரம்பித்தான். தன்னை அன்று ஜெர்மனியில் வைத்து ஒருத்தி குழந்தை பெற்றுக்கொள்ள கூட உன் கணவருக்கு தகுதி இல்லையா என கேட்டது அவனை வெகுவாக பாதித்தாலும் ரோஜாவின் முன் கோவப்பட்டால் அவள் வருத்தப்பட்டு விடுவாளோ என எண்ணித்தான் அவன் அமைதியாக இருந்தது. ஆனால் அன்று முதல் அவன் மனதில் தன் ஆண்மையை இப்படி கேட்டுவிட்டாளே என்ற எண்ணம் மனதில் வலி பதிந்து போய்விட்டது. அதன் விளைவுதான் அசோக் அவனிடம் நீ தந்தையாகி விட்டாய் என கூறியதும் உடலில் உள்ள நாடி நரம்பு என அனைத்து இடங்களும் சிலித்து அடங்கியது போல் உணர்ந்தவன் தன் உணர்ச்சியை முதலில் ரோஜாவிடம் மட்டுமே வெளிப்படுத்த வேண்டும் என தோன்றியதால் வந்தவன் ரோஜாவை இப்போது அணைத்து கொண்டு கதற ஆரம்பித்திருந்தான். திடீரென அவன் செய்கையில் சற்று பதறியவள், ருத்ரா என்ன ஆச்சு? எனக்கு ஒன்னும் இல்ல, ஏன் அலறீங்க என விஷயம் தெரியாததால் அவன் அழுகையை பார்த்து துடித்து கொண்டு இருந்தாள். அவன் கதறல் சத்தம் வெளியில் இருந்தவர்களுக்கு கூட அப்பட்டமாக கேட்டது. எவ்வளவு வலி அனுபவித்திருந்தால் இப்படி என் அண்ணன் கதறுவார் என கீர்த்தியிடம் சொல்லிக் கொண்டிருந்தான் தீரன். ஆனால் தன் ருத்ரன் இந்த அளவுக்கு எப்போதுமே கதறி துடிக்க மாட்டாரே என சந்தேகம் கொண்டவள் அழுது கொண்டே அவன் தலையை தன் இரு கையாலும் பிடித்து நிமிர்த்தியவளை பார்த்தவன் மெதுவாக எழுந்து அம்மோ நமக்கு என வார்த்தை வராமல் தடுமாறிக் கொண்டே இருந்தான். தன் சேலை நுனியை எடுத்து அவன் கண்களில் வரும் கண்ணீரை துடைக்க போனவளின் கையை பிடித்தவன் அவன் நெஞ்சில் வைத்து கொண்டு அம்மோ நமக்கு குழந்தை வந்துருச்சுடி என கூறிக்கொண்டே அவன் இன்னொரு கையை அவள் வெற்று வயிற்றில் வைத்து கூற அவன் சொன்ன வார்த்தையில் தானாக அவளின் இன்னொரு கை அவளின் இடைமேல் வைத்திருந்த அவனின் கை மேல் பதிந்து அழுத்தம் கொடுத்து கொண்டே ருத்ரா என்று மட்டும் அதிர்ச்சியில் அழைக்க அம்மோ நீ அம்மாவாகிட்ட, நான் அப்பா வாங்கிட்டேன், நமக்குன்னு ஒரு குழந்தை வந்துருச்சு. என் மனசுல இருந்த பாரங்கள் அனைத்துமே இந்த குழந்தை வந்து கரைச்சிடுச்சுடி. இன்னுமே ரோஜாவால் இதை நம்ப முடியவில்லை. அப்போதுதான் யோசித்தாள் தன் நாள் கணக்கு தவறி போனதை. வார்த்தைகள் வெளிவராமல் தவித்தவளின் இதழை மிகவும் மெலிதாக அவளுக்கு வலித்து விடாமல் தன் இதழ் கொண்டு மூடிக்கொண்டான். தன் இருவரின் கண்ணீரையும் ஒருவர் கன்னத்தை கொண்டு மற்றொருவர் துடைத்துக் கொண்டு தன் சந்தோஷத்தை முத்தத்தால் வெளிப்படுத்திக் கொண்டு இருந்தனர். சற்று நேரத்தில் அவன் இதழிலிருந்து தன் இதழை பிடித்து எடுத்தவள் அவன் மார்பிலேயே சந்தோஷத்தில் திக்குமுக்காடி சாய்ந்து கொண்டவளை மிகவும் மிருதுவாக அணைத்து கொண்டான். சற்று நேரத்தில் அவளை அப்படியே கைகளில் ஏந்தியவன் வெளியில் வர அவர்களின் சந்தோஷ முகத்தை பார்த்து அங்கிருந்த தீரன், கீர்த்தி, அசோக் என அனைவரும் கத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர் சந்தோஷத்தால். அவர்களிடம் விடைபெற்று அவளை மெதுவாக வீட்டிற்கு அழைத்து சென்றான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அவளை தன் கையில் வைத்து தாங்கினான் அவன். தி கிரேட் பிசினஸ்மேன் ருத்ரதேவன் தன் மனைவி சாப்பிடும் உணவை கூட தன் கையாலேயே சமைத்து கொடுக்க துவங்கினான். எந்த நேரமும் அவள் அருகிலேயே இருந்து அவளின் ஒவ்வொரு அசைவையும் பார்த்து மகிழ ஆரம்பித்தான். தினம் தினம் அவள் வயிற்றில் காதை வைத்து பார்ப்பதை வழக்கமாக வைத்திருந்தான். இப்படியே 4.5 மாதம் சென்று இருக்க அவளுக்கு இன்று டாக்டரிடம் செல்ல வேண்டும் என்பதால் மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தார்கள். ரோஜாவின் வயிற்றை பார்த்த தேவ் மிகவும் ஆச்சரியம் கொண்டான். 4.5 மாதத்திலேயே 6 மாதம் போல் வயிறு இருந்ததால் இந்த ஆச்சரியம் தேவிற்கு உண்டானது. சற்று நேரத்தில் மருத்துவர்கள் பரிசோதனைக்கு அவளை அழைத்து சென்று சிறிது நேரத்தில் தேவை மருத்துவர்கள் அழைத்தனர். அதில் அசோக்கும் இருக்க தேவை அணைத்து கொண்ட அசோக் வாழ்த்துக்கள்டா என கூற புரியாமல் பார்த்தான் தேவும் ரோஜாவும். அசோக் குழந்தை நல்லா இருக்குதுல்லவா, அதுக்காகத்தான் வாழ்த்து சொல்றியா என புரியாமல் கேட்டவனை பார்த்து சிரித்த அசோக், மச்சா நீ சாதிச்சிட்டடா,
உன் பிசினஸ்ல மட்டும்தான் மத்தவங்களை போல இல்லாம அனைத்தையும் ரெட்டிப்பாக்குவன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா குழந்தையில கூட உன் திறமையை நிரூபிச்சிட்டியே. என கண்ணடித்து கொண்டே தேவை அசோக் கேலி செய்ய, தேவ் ஒண்ணுமா உனக்கு புரியல? ரோட்ராவில வயித்துல வளர்றது ஒரு குழந்தை இல்ல, 2 குழந்தைங்க. உனக்கு ட்விங்ஸ் வரப்போகுதுடா. எனக்கு ஒரு சந்தோஷத்தின் எல்லைக்கே சென்றவன் தன் மனைவியை உற்று நோக்க ரோஜாவும் சந்தோஷம் தாங்காமல் தேவின் மார்பிலேயே சாய்ந்து கொண்டாள். அசோக், உண்மையாவா சொல்ற? என்ன தேவ் கேட்க, உண்மையை தாண்டா சொல்றேன். உன் குழந்தை வந்து விடாதான்னு நீ ஏங்கிய நாட்கள் அந்த கலவலுக்கு கேட்டுடுச்சு போல இருக்கு. உங்களுக்கு ஒண்ணு என்ன 2ஆ தரேன்னு கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, உன்னோட 2 குழந்தைங்களும் நல்லா இருக்கு. இதுல இருந்தே தெரியுது நீ எந்த அளவுக்கு ரோஜாவை கவனிச்சிட்டு இருக்கன்னு. ரோஜாவும் தேவும் அசோக்கிடம் கூறிவிட்டு விடை பெற்று வீட்டுக்கு வந்தவன் அவள் வயிற்றில் தன் முகத்தை நீண்ட நேரம் புதைத்து கொண்டு தன் குழந்தைகளின் சத்தம் ஏதாவது கேட்டு விடாதா என எண்ணி அதே இடத்திலேயே நீண்ட நேரம் தஞ்சம் கொண்டான். அவன் தலையை ஆதரவாக ரோஜா தடவி விட அவளின் கையை பிடித்தவன், அம்மோ நமக்கு 2 குழந்தைங்க, என்னால நம்பவே முடியல. அதுல ஒண்ணு கண்டிப்பா என் அம்மாவா தான் இருக்கணும் என சந்தோஷத்தில் கண் கலங்கி கூற தொடங்கினான். அவன் சந்தோஷமே அவளை மேலும் மேலும் மகிழ்ச்சியாய் வைத்திருந்தது. ஆமா ருத்ரா, உன் அம்மா என் வயித்துல வந்துட்டாரு என கூறியவள் மேலும் அவனோடு ஒன்றி போனாள். நாட்கள் ஆக ஆக அவளை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டான். எந்த சூழலிலும் அவளை விட்டு அவன் பிரியவே இல்லை. தன் வேலைகளை கூட வீட்டிலிருந்தே கவனித்துக் கொண்டான். 9 மாதம் வந்திருக்க தாய்மையின் பூரிப்பில் அழகோவியமாக இருந்தவளை பார்க்க பார்க்க திகட்டவில்லை அவனுக்கு. இன்று ஊர் சூழ ரோஜாவிற்கு வளைகாப்பு செய்ய ஏற்பாடு செய்திருந்தான். ரோஜா வளர்ந்த ஆசிரமத்தில் உள்ள குழந்தைகள் அவன் உறவாய் நினைக்கும் தீரன், கீர்த்தி, அசோக் என அனைவரையும் அழைத்திருந்தான் தேவ். அவன் தொழில் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரையும் அழைக்க அனைவரும் அங்கே வந்திருந்தனர். அதில் ஜெர்மனியில் வைத்து அவர்களை அவமானப்படுத்தி இருந்த ரியா தேசாயும் அழைக்கப்பட்டு இருந்தாள். ருத்ரதேவனின் நட்பு இப்போது அவர்களுக்கு கண்டிப்பான முறையில் தேவையாக இருந்தது. ஏனென்றால் அவர்களின் கம்பெனி மிகவும் நஷ்டமடைந்து விட சற்று காலமாக தேவின் கம்பெனியில் இருந்துதான் சில வேலைகள் அவர்கள் கம்பெனிக்கு மாற்றிக்கொண்டு இருந்தான். ரியா தேசாயை நேருக்கு நேராக பார்த்தது. அவன் முகத்தில் பார்த்து சின்ன ஏளனமான சிரிப்பை மட்டும் உதிர்த்துவிட்டு ரோஜாவின் அருகில் சென்றான் தேவ். அவன் சிரிப்பை கண்டு ரியாவின் முகம் அப்படியே தொங்கி போனது. உலகில் உள்ள அனைத்து வைர நகைகளை கொண்டும் ரோஜாவை அலங்கரித்து வைத்திருந்தான் தேவ். அவளுக்கு முதலில் அவன்தான் செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து முடிக்க அடுத்தடுத்ததாக கீர்த்தி, தீரன் என ஒவ்வொருவராக அவள் முகத்தில் சந்தனத்தை வைத்து கையில் வளையல்களை போட்டுவிட்டனர். மனைவியை கண்ணமிக்காமல் பார்த்து கொண்டிருந்தவன் அனைவரின் முன்பும் அவள் நெற்றியில் காதலோடு முற்றம் உண்டை படித்து அவளை அணைத்து கொண்டான். ஆட்டம் பாட்டம் என அந்த இடமே பார்ப்பதற்கு களை கட்ட இதையெல்லாம் பார்த்து ரோஜா சந்தோஷத்தில் மனம் நிறைந்து போனாள். இப்படியே சில நாட்கள் சென்றிருக்க ஒரு நாள் ரோஜாவிற்கு பிரசவ வலி வருவது போல் தோன்ற தேவ் சற்றும் தாமதிக்காமல் அவளை தூக்கி கொண்டு காரில் அமர வைத்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருந்தான். ரோஜா நேரமாக ஆக வழியில் சத்தமாக கத்த தொடங்கினாள். இதை கேட்டு கொண்டிருந்தவனுக்கு உயிரே போய்விடும் போல் மனதில் வலி எழுந்தது. உடனே மருத்துவர்கள் அனைவரும் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க வெளியில் நின்றிருந்தவனால் அந்த இடத்தில் நிற்கவே முடியவில்லை. அப்போது சரியாக கீர்த்தியும் தீரனும் வந்துவிட தேவிற்கு ஆதரவாக அருகிலேயே இருந்தனர். சற்று நேரத்தில் ரோஜாவின் கதறல் சத்தம் குறைந்து குழந்தைகளின் சத்தம் கேட்டது. தேவ் படபடப்பு எல்லாம் குறைந்து சந்தோஷத்தில் முகம் மலர ஆரம்பித்தது. ஆனாலும் ரோஜாவை நினைத்து சற்று பயமாகவே இருந்தது. வெளியே வந்த மருத்துவரை பார்த்து அவன் குழந்தைகளை பற்றி கூட கேட்காமல், ரோஜா நல்லா இருக்கிறாள் என தயங்கி கொண்டே கேட்க, உங்கள் மனைவியும் குழந்தைகளும் நன்றாகவே இருக்கின்றனர், நீங்க கவலைப்படாதீங்க, பிறகு உங்களுக்கு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் பிறந்திருக்கு என்ற செய்தியை கூறியதும் அவனுக்கு அப்படியே சந்தோஷத்தில் பறப்பது போல் தோன்றியது. கீர்த்தியும் தீரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டனர். டாக்டர், நான் இப்போ என் மனைவியை பார்க்கணும் என கேட்டவனை அவர்கள் தடுக்கவில்லை. ரோஜாவை காண உள்ளே சென்றவன் மலர் குவியலாய் 2 குழந்தைகள் ரோஜாவின் அருகில் ரோஜாவினை அணைத்து படுத்திருந்த தன் உயிர்களை பார்த்ததும் அவனுக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி அவன் முகத்தில் நன்றாகவே தெரிந்தது. முதலில் ரோஜாவின் தலையை ஆதரவாக தடவியவன் அவள் நெற்றியில் முத்தம் ஒன்றை பதித்துவிட்டு அடுத்ததாக குழந்தைகளை காண ஆண் குழந்தை அச்சு அசல் எந்த மாற்றமும் இன்றி அவனையே உரித்து வைத்தது போல் பிறந்திருந்தது. பெண் குழந்தையை பார்த்தவன் கண்கள் இப்போது கலங்க ஆரம்பித்தது. அவன் தாயை உரித்து வைத்தது போல் பிறந்திருந்தது.
தன் இரு மகவையும் கையில் ஏந்தி தன் நெஞ்சோடு மெதுவாக அணைத்து கொண்டான். தன் கணவன் முகத்தில் ஏற்பட்ட சந்தோஷத்தை பார்த்து அவளும் கண் கலங்கி போனாள். ஒரு வாரம் சென்றிருந்த நிலையில் குழந்தைகளுக்கு பெயர் சூட்டும் விழாவை ஏற்பாடு செய்திருந்தான் தேவ். கீர்த்தி ரோஜாவை ஒரு சகோதரி போல அருகில் இருந்து இந்த ஒரு வாரமும் மிகவும் பத்திரமாக பார்த்து கொண்டாள். இப்போது அந்த நிகழ்ச்சிக்கு மிகவும் நெருக்கமானவர்களை மட்டும் அழைத்திருந்தான் தேவ். தன் இரு குழந்தைகளையும் கையில் வைத்துக் கொண்டே கொஞ்சிக் கொண்டு இருந்தான். சற்று நேரத்தில் ஆண் குழந்தைக்கு அஜய் ருத்ரதேவன் என்றும், பெண் குழந்தைக்கு ரோஜாவின் விருப்பப்படி தேவின் அம்மாவின் பெயர் ஜீவிதா ருத்ரதேவன் என்றும் பெயர் சூட்டி மகிழ்ந்தனர். இப்போது குழந்தைகள் ஒன்று சேர குழந்தைகளை வாங்கிக் கொண்டு குழந்தைகளின் பசியை போக்குவதற்காக தனிமையில் ரோஜா சென்றாள். சற்று நேரத்தில் அவள் பின்னால் தேவும் சென்று அவள் செய்து கொண்டிருந்த காட்சியை கண்ணிமைக்காமல் ரசித்து பார்த்தவன் அவள் நெற்றியில் காதலோடு முத்தம் ஒன்றை அழுத்தி பதித்தான். இதற்காகத்தானே இத்தனை வருடம் காத்திருந்தோம், அது கிடைத்து விட்டது என்று ஒருவரையொருவர் பார்த்து மகிழ்ந்து கொண்டனர். சற்று நேரத்தில் குழந்தைகளை தூக்கி கொண்டு ரோஜாவை அணைத்து கொண்டு தேவ் வந்து கொண்டு இருந்தான். அவர்களை சுற்றி தீரன், கீர்த்தி, அசோக் என பாட்டு பாடிக்கொண்டு எல்லோரும் ஒன்று சேர்ந்து சிரிக்க தொடங்கினர். அந்த இடமே சிரிப்பு சத்தத்தாலும் அன்பாலும் நிறைந்திருந்தது. அனைவரும் முன்பும் தன் மனைவியை பார்த்து, நம்ம வாழ்க்கை முழுமை பெற்றிருச்சு அம்மோ என கோரி ருத்ரதேவன் அவள் நெற்றியில் காதலோடு முத்தம் பதிக்க அதில் சுற்றி இருந்தவர்கள் அவர்களை சுற்றி சந்தோஷத்தில் சுற்றி வந்தனர். ருத்ரனின் உயிர் ரோஜா நிறைவு பெற்றது. இத்தனை நாட்கள் இந்த கதைக்கு ஆதரவளித்த அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. வணக்கம். முற்றும். கதை முடிஞ்சிருச்சு நண்பர்களே. இந்த கதைக்கு ஆதரவளித்த எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். மீண்டும் அடுத்த கதையில சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ. நன்றி, வணக்கம்.